ஹலோ கைஸ், தெஹ்ரானில் ஒரு காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டில் ஈரானுடைய பவர்ஃபுல் பர்சன் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தார். அவர் தான் ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தார். அதுவும் தரைக்கடியில் பங்கரில் அவங்களுடைய ஸ்பெஷல் பாடி கார்ட்ஸோட சுற்றி செக்யூரிட்டி கேமரா எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் அடுத்த சில நிமிஷத்தில் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ன்றது நடந்தது. வித்தின் அ மினிட்ல அயத்துல்லா அலி கமேனி 36 வருஷமாக ஈரானை ஆட்சி பண்ண ஒருவர் அந்த ஸ்ட்ரைக்கில் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் இந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட். அவரை லொக்கேட் பண்ண இஸ்ரேல் எதை யூஸ் பண்ணுச்சு? அவரை லொக்கேட் பண்ண இஸ்ரேல் பயன்படுத்தியது என்ன? அவரை ப்ரொடெக்ட் பண்ண ஈரான் நம்பியிருந்தது எது? அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிசிடிவி கேமரா. அந்த மாடல் கேமரா இப்போது உங்கள் தெருவுலேயும் ஆஃபீஸ்லேயும் ஏன் வீட்டில் கூட இருக்கலாம். ஏப்ரல் 1, 2026 அந்த கேமராஸை இந்தியா அஃபிஷியலாக பேன் பண்ணியிருக்கு. ஏன்? ஸோ அதுதான் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சிசிடிவி கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எப்படி பார்க்குறோம், செக்யூரிட்டிக்கோசம் ப்ளஸ் தெஃப்ட்டை தடுக்க, அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம சிசிடிவி கேமராஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு சைடு மட்டும்தான். இன்னொரு சைடு என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யார் அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை பார்க்குறாங்க, ப்ளஸ் டேட்டான்றது யாருடைய சர்வரில் போய் சேவ் ஆகுது, அந்த கம்பெனி யாருக்கு சொந்தம்? இந்த உலகத்துடைய மிகப்பெரிய சிசிடிவி மேனுஃபேக்சரர்ஸ் யார் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 3 கம்பெனிஸ். இந்த 3 கம்பெனிஸுமே சைனாவுடைய கம்பெனிஸ். இந்த 3 கம்பெனிக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கனெக்ஷன் ஆனது இருக்குது. ஐக்விஷன் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். இதில் சைனா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி குரூப் கோஆப்ரேஷனுடைய ஒரு ஸ்டேட் ஓன்டு டிஃபென்ஸ் கம்பெனி. அதாவது ஐக்விஷன் கேமராவை வாங்கும்போது நீங்கள் சைனீஸ் கவர்மெண்ட்டோட லிங்கில் இருக்க ஒரு கம்பெனிக்கிட்ட தான் நீங்கள் இந்த சிசிடிவி கேமராவை வாங்குறீங்க. ஓகே, இந்த கேமரா சைனாவில் ஜஸ்ட் ஒரு சிசிடிவி கேமரா. பட் ஈரானில் இந்த கேமராவே ஒரு வெப்பனாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஈரானுடைய கதையானது இப்படி. 2009, 2019, 2022 அப்போ எல்லாம் ப்ரொட்டஸ்ட் ஆனது நடந்தது. 2022 அமினி ப்ரொட்டஸ்டர்ஸ் ஒவ்வொரு முறையும் ஈரான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாங்க. ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க ஈரானுடைய கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சைனீஸ் சிசிடிவி கேமராஸ். அதாவது சைனா கிட்டேருந்து சிசிடிவி கேமராஸை வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஐக்விஷன் கம்பெனி முதல்ல ஈரானில் அவங்களுடைய பிரான்ச்சை ஆக்டிவேட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய கேமராவை 2008 சேல் பண்ணாங்க. டச்சுவா அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரெசன்ஸை 2013 ஈரானில் வந்துச்சு. அப்புறம் இது ஐஆர்ஜிசியோடைய கிளைண்ட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு கம்பெனி. ஸோ இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண பேரில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2020 ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்ட்ரி இந்த டவுவா கேமராஸ்க்கு அவங்களுடைய அஃபிஷியல் பர்ச்சேஸ்ன்றது பண்ணாங்க. அது டாக்குமெண்டடாக ஆச்சு. 2018
டெஹ்ரான் யூனிவர்சிட்டி முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்ட்டை கேப்சர் ஆன ஃபோட்டோஸை ஈரானுடைய ஐஆர்ஜிசி, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ், அவங்கள ஐஆர்ஜிசியை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஐஆர்ஜிசி லிங்க்டு மீடியாவில் பப்ளிக்காக ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க போஸ்ட் ஆனது போட்டாங்க. கேமரா அது அவங்களுடைய ஓன் பீப்புளுக்கு எதிரியாக மாறிச்சு. அந்த டேட்டா லோக்கலில் இருக்க கண்ட்ரோல் சென்டருக்கு மட்டும் போகலை, அது சைனாவில் இருக்க டேட்டா சென்டர்ஸில் போயிட்டு அந்த டேட்டா ஆனது ஸ்டோர் ஆச்சு. ஈரானுடைய கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸை ட்ராக் பண்ண சைனீஸ் கேமராவை யூஸ் பண்ணாங்க. அதே கேமரா தான் அவங்களுடைய லீடரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்பினாங்க. ஆனால் டெத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின் ஆனது வரும், சிசிடிவி கேமரா வச்சு கம்பெனியை இஸ்ரேல் எப்படி டார்கெட் பண்ணுச்சு, ப்ளஸ் அவர் எப்படி எலிமினேட் பண்ணிச்சு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள கொஷின் ஆனது வரும். இந்த அட்டாக்கில் இஸ்ரேலானது மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அட்டாக்கை மிசைல் அட்டாக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் மிசைல் எங்கே அடிக்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபினான்ஷியல் டைம்ஸ் மற்றும் ஏபி ரிப்போர்ட்ஸ் படி டெஹ்ரானுடைய எல்லா சிசிடிவி கேமராவையும், எல்லா டிராஃபிக் கேமராவையும் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலானது ஹேக் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டேஜை என்கிரிப்ட் பண்ணி டெல் அவி மற்றும் சதர்ன் இஸ்ரேலில் இருக்க சர்வர்ஸ்க்கு கண்டினியூஸாக டிரான்ஸ்மிட் ஆனது பண்ணுச்சு. பாஸ்டர் ஸ்ட்ரீட்டில் கம்யூனி காம்பவுண்டில் இருக்க ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கேமரா பாடி கார்ட்ஸ் எங்கே பார்க் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக காட்டுச்சு. அதிலிருந்து இஸ்ரேலுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைச்சது. பாடிகார்ட்ஸுடைய அட்ரஸ், எந்த டைமில் அவங்க வராங்க, அந்த பாடிகார்ட்ஸ் யார் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, மீட்டிங்க்கு யார் யார் வராங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இஸ்ரேலுடைய ஒரு அஃபிஷியலானது சொன்னார், நாங்கள் டெஹ்ரானை ஜெருசலம் மாதிரி தெரிஞ்சிருந்தோம், அந்த அளவுக்கு நாங்கள் ஃபெமிலியராக தெரிஞ்சு வச்சுருந்தோம். அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆனது நடந்தாலும் அது எங்கள் கண்ணில் இருந்து தப்பாது அப்படின்ட்டு ஒரு இஸ்ரேலி அஃபிஷியலானது சொன்னார். கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய யூனிட் 8200 ஏஐ அல்காரிதமை யூஸ் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி சோஷியல் நெட்வொர்க், சேட்டிலைட் ப்ளஸ் கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 24x7 மானிட்டர் ஆனது பண்ணியிருக்காங்க. February 28, 2026 CIA கிரிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணாங்க. கம்பெனி உட்பட டாப் லீடர்ஸ் அந்த சாட்டர்டே மார்னிங் அந்த காம்பவுண்டில் மீட்டிங்க்கு வந்தாங்க. அந்த அமெரிக்கா கொடுத்த இன்டெல் ப்ளஸ் கேமராவுடைய சர்வைலன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. இஸ்ரேல் ஃப்ரைடே நைட்டே திட்டமானது தீட்டி வச்சுருந்தாங்க. CIA இன்ஃபோ வந்ததும் காலை 9:40 மணிக்கு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் ஆனது பண்ணாங்க. கம்பெனி அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்பியிருந்த கேமராவே அவரை கொல்றதுக்குண்டான ஒரு கருவியாக மாறிச்சு. அதே நாள் ஈரான் லிங்க்டு ஹேக்கர்ஸ் இஸ்ரேல், கத்தார், UAE, பஹ்ரைன், ஐக்விஷன் மற்றும் டவ் கேமராஸை டார்கெட் பண்ணி ஹேக் ஆனது பண்ணாங்க. ஜூன் 2025 ஈரான் விசஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் ஜெருசலமில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் மேலே மிசைல் அட்டாக்ன்றது நடந்தது. அந்த மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரீட் கேமராவை ஈரானானது ஹேக் பண்ணியிருந்தது. இப்போ தெரியுதா கேமரா யாரை வாட்ச் பண்ணுச்சு அப்படின்ட்டு? 2 சைட்ஸும் கேமராவை வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்வைலன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆனது சொன்னார்,
அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸு தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கோசரம் பில்ட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க கேமராஸே அவங்கள ரொம்பவும் விசிபிள் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொன்னார். சரி, இப்போது நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ஏப்ரல் 1, 2026 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷனை எடுத்துச்சு. என்னன்னா, ஹைக்விஷன், டூவா, டிபி-லிங்க் போன்ற சைனீஸ் கம்பெனிஸை எஃபிஷியண்ட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2024 எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். என்னென்னா, சைனீஸ் சிப்பில் மேனுஃபேக்சரிங் ஆகிற கேமராஸுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க சொன்னாங்க. 2024 இந்தியன் மார்க்கெட்டில் சைனீஸ் பிராண்டோடைய சிசிடிவி அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் இருந்தது அப்படின்னா 33% இருந்தது. இப்போது 2026 இந்தியன் பிராண்ட்ஸ்ன்றது 80% ப்ளஸ் அப்படின்றது ஆச்சு. சைனீஸ் பிராண்ட் நியர்லி டாங்க. இந்தியாவுடைய கன்சர்ன்ஸ் என்னென்னா, அந்த ஹைக்விஷன் சிசிடிவி கேமராவில் ரிமோட்லி எக்ஸ்போர்ட்டபிள் பேக்டோர் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்மளுடைய சிசிடிவி டேட்டா அப்படின்றது சைனீஸ் சர்வர்ஸில் போயிட்டு சேவ் ஆகலாம். இது எப்படி ஈரானில் நடந்ததோ அதே மாதிரி நாளைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடும். அதனால தான் கவர்மெண்ட்டானது இந்த மூவை எடுத்திருக்கு. யூஎஸ் 2022 ஃபெடரல் ஏஜென்சி இந்த டைப் சைனீஸ் சிசிடிவி கேமராஸை பேன் பண்ணுச்சு. லேட்டர் யூகே, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் பேன் பண்ணுச்சு. இப்போது இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஒரு நிமிஷம் நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்பியிருந்த சிசிடிவி கேமராஸையே இஸ்ரேல் ஹேக் பண்ணி அவரை டார்கெட் பண்ணி தூக்கியிருக்கு. ஒரு கேமரா, ஒரே ஒரு கேமரா ஒரு கண்ட்ரியோடைய இன்டெலிஜென்ஸ் அசட்டாக ஆகலாம், அல்லது அதுவே அந்த கண்ட்ரியோடைய மிகப்பெரிய வீக்னஸாக ஆகலாம். ஈரானில் என்ன விஷயம் நடந்ததோ அதே தான் நாளைக்கு நம்மளுக்கும் ஏற்படும். ஈரானில் நடந்தது கிளியர் எக்ஸாம்பிள். இந்தியா இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆக்ஷன் ஆனது எடுத்திருக்கு. ஒரு சிசிடிவி கேமரா சைனா ஈரானுக்கு கொடுத்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஈரான் ப்ரொட்டஸ்டர்ஸை கண்காணிச்சது. அதே கேமராஸை வச்சு தான் அவங்களுடைய சுப்ரீம் லீடரை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் பண்ணிச்சு. இஸ்ரேல் அதே கேமராவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹேக் பண்ணி கமேனியோடைய எல்லா மூமெண்ட்டையும் ட்ராக் பண்ணி February 28 ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணி அவரை எலிமினேட்டும் பண்ணாங்க. அதே த்ரெட்டும் இந்தியாவிலையும் வரும் அப்படின்ட்டு நினச்சி தான் ஏப்ரல் 1 இந்த சைனீஸ் சிசிடிவி பிராண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்டும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிசிடிவி கேமரா அது ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே டிசைட் பண்ணியிருக்கு. இது ஏதோ க்ரைம் த்ரில்லர் மூவியோ கிடையாது, இது ரியல் ஜியோபாலிட்டிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவானது பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.